வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஏப்ரல் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. அதாவது இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாக பாருங்கள். நான் இந்த வீடியோட எண்டில் ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த மாதத்தை பற்றியும் சொல்ல போகிறேன்னா, உலகத்தில் நடக்கக்கூடிய பல குழப்பங்களில் இந்த மாதம் இண்டிவிஜுவலாக அந்த ராசி எப்படி எஃபெக்ட் பண்ண போகுது, அது என்ன மாதிரி பாதிப்புகளை கொண்டு வரும், என்ன நன்மைகளை கொண்டு வரும்னு ஒரு தெளிவையும் நான் கொடுத்துட்றேன். ஸோ ஃபுல் வீடியோ கிளியராக பாருங்கள். ரிஷபராசி 2026 ஏப்ரல் மாதம் ரிஷபராசி எப்படி இருக்குது பார்க்க போகிறோம். சனி ரொம்ப ஃபேவராக வந்திருக்கார் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி சனி பயிற்சினாலும் என்னையும் கேட்டிங்க. பட் நான் தெளிவாக சொல்லிட்டேன், 2025 சனி டிரான்சிட் நடந்துச்சு, இது வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி சொல்லக்கூடிய கருத்து தான் அப்படின்னு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2026 உண்மையிலே ஏப்ரல் மாதம் நல்லா இருக்குமா? நிறைய கிரகங்கள் 11 இருக்குது. நான் ஆதாயம் தான் சொல்கிறேன். உலகமே கஷ்டப்பட்டாலுமே ரிஷபத்துக்கு ரிஷபராசி இல்லை ரிஷப லக்னத்தை சேர்ந்துருந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதாயமான பலன் இருக்குது. கெட்ட பலன் நான் சொல்ல முடியாது. பட் எவ்வளோ தூரம் அது இருக்குன்னா தான் நம்ம க்ளோஸாக அப்சர்வ் பண்ணணும். புதன் நீச்சம் அடையும். அப்போ புதன் நீச்சம் அடையா டிஃபால்ட்டாக புதனும் குருவும் பரிவர்த்தனை பண்ணிடும். ஸோ லார்ட் ஆஃப் 11 லார்ட் ஆஃப் 2 பொருளாதார ரீதியாக ரிஷபத்துக்கு அப்போ இந்த மாதம் ஃபேவராக இருக்குது. கரியர் அண்ட் ஜாப் எப்படி இருக்கும்? சனி 11 லாபம். உலகமே கஷ்டப்பட்டாலும் ரிஷபத்துக்கு வாய்ப்பு உருவாக்கிட்டே இருக்குது. ஸோ வாய்ப்பு உருவாக்கிட்டே இருக்குன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு லாபகரமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சப்போஸ் ஒரு நாட்டில் மோசமான கஷ்டங்கள் இருக்குது, பசி பஞ்சத்தில் இருக்காங்க, அப்போ கூட இந்த ராசியோடைய நேரம் நல்லா இருந்ததுன்னா என்னென்னா அவங்க கரெக்டாக சாப்பாடு ஏதோ ரூபத்தில் கிடச்சிரும். இதுதான் பாயிண்ட். இது நீங்கள் புரிஞ்சுங்க. ஏதோ அதிர்ஷ்டம் வந்துடும் அப்படி கிடையாது. எந்த இடத்துல நம்ம இருக்கோம், என்ன ஃபேஸ் பண்ணுறோம், அதில் அந்த நேரம் அவங்களுக்கு கொஞ்சம் எப்படி சாதகமாக பண்ணுது, இதை நீங்கள் கம்பேர் பண்ணி புரிஞ்சிங்கன்னா ஈஸி. இப்போ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் புதன் நீச்சம், குருவோடைய பரிவர்த்தனை பொருளாதார ரீதியாக நல்லா இருக்குது. சனி 11 கூட செவ்வாய், அசுப கோள்கள்லாம் 11 வராங்க. வேலை வாய்ப்பு, புதிய வேலை, புதிய வாய்ப்பு எல்லாத்தையும் உருவாக்குற நேரம் அதுவும் கொண்டு வந்துடும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதிய வேலை, புதிய வாய்ப்பு, புதிய ஒரு முதலீடு ஏதோ ஒரு வகையில் நல்லபடியாக லாபகரமாக ஒரு நல்ல நேரத்தை இண்டிகேட் பண்ணுது. இதுவும் ஃபேவராக இருக்குது. சேஞ்ச் ஆஃப் ஜாப் ஆர் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் ஆர் நியூ ஜாப் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டி ஆர் நியூ பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எதை வேணால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக பார்க்க முடியும். கிளியர் பண்ணுறேன். ரிலேஷன்ஷிப் வந்துடும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 19th of ஏப்ரல் கரெக்டாக சுக்ரன் ரிஷபத்துக்கே வரார், ரூலிங்கில் வரார். ரூலிங்கில் வரும்போது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, சுக்ரன் ஒரு வருஷத்தில் 3 வீடுகளில் மட்டும்தான் உச்சமடைவார், ஆட்சி பெறுவார். மூலத்திரிகோணம் ஆட்சிக்கும் உச்சத்துக்கும் நடுவில் ஒரு இடம் அப்படின்னு வச்சுங்க. பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணங்கிறது ஒரு 85 போடலாம், உச்சம்னா 100, ஆட்சி அப்படிங்கிறது 60+ போட்டுக்கலாம். இப்போ ரிஷபம் 60+ ரூலிங்கில் வரார். அப்போ வர்றது நல்லதா? நிச்சயமாக நல்லது. சுக்ரன் வளர்ச்சி அடையக்கூடிய இடத்துல அதுக்கு அடுத்த வீட்டில் குரு, 2 சுவர்கள் நெக்ஸ்ட் இருப்பாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப ஃபேவரான ஒரு டைமாக நான் பார்க்குறேன். சுக்ரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு 2 வந்தார்னா பொருளாதார ரீதியாக ரொம்ப பெரிய நல்ல பலன் உண்டு. இப்போ குடும்ப வாழ்க்கை, திருமணம் நிச்சயம் பண்ணணும், திருமணம் செட் பண்ணணும், மேரேஜை முடிக்கணும். ரிஷபத்துக்கு டைம் சூப்பராக இருக்குது. இன்னொன்று சொல்லட்டுமா உங்களுக்கு, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, லவ்வில் இருக்கீங்க, இந்த முறை அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் முடிக்கிறதுக்குண்டான வாய்ப்பை பிரமாதமாக காமிக்குது. செகண்ட் திங், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்க்குறீங்க, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெண் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேணும், எனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை துணை வேணும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொருத்தமான ஒரு நட்பு வேணும். இதுக்கெல்லாம் ஒரு பலனை கொடுக்கறதுக்கு இந்த ரிஷபத்துக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்கு. ஸோ இதுவும் உங்களுக்கு நல்லா பொருந்துது. அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது என்ன, குடும்ப வாழ்க்கை பரவாயில்ல, பொருளும் நல்லா இருக்குது, மனசும் நல்லா இருக்குது, உடலும் நல்லா இருக்குது, சூழ்நிலையும் ஃபேவராக இருக்குது. ரிஷபம் குடும்ப வாழ்க்கை சூப்பர். அடுத்த விஷயம் நம்ம எடுத்துகிட்டு போகலாம். அது என்ன அப்படின்னா, மாணவர்களுக்கு 2026 நிறைய பேர் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. எப்படிப்பட்ட காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நிறைய விதமான எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ சில பேர் ஓசியில் போய் படிக்கலாம் யோசிப்பீங்க, சில பேர் யூனிவர்சிட்டி மாற்றலாம், காலேஜ் சம்மந்தப்பட்டது, +1 +2 குரூப் சாய்ஸ் என்ன எடுக்கலாம், எல்லாமே இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நான் சொல்கிறேன். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 11, இந்த பக்கம் ஜென்ம லக்னம், அப்புறம் 12ஆம் இடத்துல சூரியன் வந்தாலும் உச்சமாக இருப்பார். இது எல்லாம் பார்க்கும்போது வாக்குஸ்தானத்துலேயும் குரு இருக்கிறதால நீங்கள் கேட்ட இடத்துல சீட்டு கிடைக்கும், நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு நடக்கும், நீங்கள் கேட்டது உங்கள் கிட்ட நெருங்கி வரும். ஸோ எல்லா வகையிலுமே நீங்கள் ஆதாயமான பலனை தான் அனுபவிக்க போகிறீங்க. அப்போ ஆதாயமான பலனை அனுபவிக்கும் போது ரிஷபத்துக்கு படிப்பு, மாணவர்கள், அவங்களோட ஸ்கோர், அவங்களோட எக்ஸாம்ஸ், அவங்க ப்ரூவ் பண்ணுற விஷயம் எல்லாமே சாதகமாக அழகாக கொண்டு போகுது. அன்லஸ் உங்களோட தசாபுத்தி மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஒருவேளை ராகு தசை சில பேர் நடக்கலாம், அது ஏதாவது தோஷமாக இருந்தால் மட்டும் தடை பண்ணும், மற்றபடி பண்ணவே பண்ணாது. அடுத்தது ரிஷபத்துக்கு பார்க்குறது ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஃபஸ்ட் ஹவுஸ்லேயே சுக்ரன் வரப்போகிறார். இந்த மாதம் நிறைய டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், நிறைய உங்களுக்கு தேவையான பொருளை வாங்குறது, ஸ்பெண்ட் பண்ணுறது, செலவழிக்கிறது,
மக்களை சந்திக்கிறது. அதே மாதிரி 19th ஆஃப் ஏப்ரல் வந்து சுக்கிரன் ஆட்சியில் வந்துட்டாருன்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட் அண்ட் ஃபைனாக இருக்கிற அளவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹெல்த்தை பற்றி நான் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவாக எதுவும் பார்க்கல. அன்லெஸ் அது உங்கள் தசாபூத்தியை பொறுத்து தான். பட் ஜென்ரல் டிரான்சிஷனில் வந்து எதுவும் ரொம்ப அன்ஃபேவரபுளாக இல்லை. ஸோ அதையும் புரிஞ்சுங்க. அதுக்கு அடுத்து வந்து ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது என்னன்னா பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்களை பொறுத்த வரைக்கும் மனதில் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நான் சொல்கிறேன். ஃபேமிலியோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிற வாய்ப்பு, டூர், என்டர்டெயின்மெண்ட், இதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் விரும்புகிற காஸ்ட்லியான ஒரு பொருள், இல்லை சில பேருக்கு வீடு, சில பேருக்கு ஆபரணம், சில பேருக்கு வாகனம், இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு அந்த யோகத்தெல்லாம் கொடுக்குது. ஸோ ரிஷபம் ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அதுவும் 14th ஏப்ரலுக்கு மேலே உங்களுக்கு நிச்சயமாக அது ரொம்ப பெரிய நல்ல வாய்ப்பாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் ரிஷபம் இந்த மாதம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்கீங்க. பர்டிகுலராக அது ஃபேமிலி அண்ட் உங்களுடைய இன்கம் அண்ட் உங்களுடைய பேக்கப் பிளான் அண்ட் உங்களுடைய ட்ராவல் பிளான் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு டிக் அடிச்சிருங்க. இது எல்லாமே நீங்கள் செய்ய முடியும். இது எல்லாமே ரொம்ப சாதகமாகவும் நடக்கும். அதில் தடை இல்லாமல் நடக்கும். அதில் மனமும் வந்து ஒரு உற்சாகத்தோடு நீங்கள் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பையும் உருவாக்கும். சூப்பராக இருக்குது. ரிஷபம் சீனியர் சிட்டிசன்ஸுக்குமே ரொம்ப சாதகமாக இருக்கிற ஒரு மாதம். மொத்தத்தில் ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும், வீட்டுக்கு தேவையான பொருள், பெண்கள், அதேமாதிரி லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப், மேரேஜ் மேட்டர்ஸ்லாம் சரி, குழந்தை பாக்கியம் கூட சொல்கிறேன். ஈவன் சைல்டு பர்த்து கூட இந்த ஏப்ரல் மாதம் சாதகமாக இருக்குது. கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களை போய் நீங்கள் வந்து பார்க்கணும், ஒரு நல்ல கோயில் தரிசனம் பண்ணணும், நேர்த்தி கடனை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை அதுக்காக அன்னதானம் பண்ணணும், ஒரு பொருள் வாங்கணும், ஒரு பொருளை தானம் கொடுக்கணும், நண்பர்களை உறவுகளை வந்து காப்பாற்றணும், இல்லை அவங்களுக்கு உதவி செய்யணும், இல்லை அவங்ககிட்ட உதவி பெறணும், இப்படி எந்த டேர்ம்ஸ் ஆனாலுமே இந்த ரிஷபம் 2026 ஏப்ரலில் ஒரு கிளியரான ட்ராக்கில் வந்து லைஃப் போயிட்டே இருக்குது. அதே மாதிரி சொன்னதை செய்து காட்டக்கூடிய பலனும் உண்டு. கௌரவமான மரியாதை, நிறைய வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. கேட்ட இடத்துல உங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு ஒரு நல்ல சாதகமான சூழ்நிலையை நான் பார்க்குறேன். வாழ்த்துக்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த மாத பலனை பார்த்தீங்க. முதல்ல நான் மாத பலனை பற்றி ஒரு சின்ன கிளாரிட்டி கொடுத்துறேன். எல்லாரும் வந்து ராசியை பார்க்கணுமா, லக்னத்தை பார்க்கணுமா, தசா பார்க்கணுமா, புத்தி பார்க்கணும், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன். முதல்ல உங்கள் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். உங்கள் பேர்த் சார்ட்டை நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களோட தசா என்ன, புக்தி என்ன, உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது, உங்கள் ஹாரோஸ்கோப்பில் எது த ஸ்ட்ராங்கஸ்ட் பிளானட், ரொம்ப ஃபேவரபிள் பிளானட் யார், எது மேல்ஃபிக் பண்ணும், எது பெனிஃபிட் பண்ணும், எல்லாத்தையும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். உங்கள் ஹாரோஸ்கோப்பை ரீட் பண்ணாமல் உங்கள் கையில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இந்த ஹாரோஸ்கோப்புடைய நகர்வுல கணிக்க முடியாது. அது மாத பலன்கிறது ஒரு பொது பலன். ஒரு பொது பலன் வந்து நான் வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் தான் பொதுவாக மேட்ச் பண்ணி சொல்கிறேன். அதை பர்சனலாக எப்படி நீங்கள் பொறுத்தீங்க, முதல்ல உங்கள் ராசியோட பலனை பார்க்குறீங்க, ரீட் பண்ணீங்க, உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது, உங்கள் பிளான் எப்படி இருக்குன்னு இண்டிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்கள் லக்னம் என்னன்னு கண்டுபிடிங்க. அந்த லக்னத்துக்கும் இதே மாதிரி ராசியோடைய மேட்ச் பண்ணி ஒரு வீடியோ பார்த்துருங்க. பார்க்கும்போது அது விதிப்படி எப்படி கொண்டு போகணும்னு காமிக்கும். இது கன்ஃபார்மாக நல்லது நடக்குமா அப்படின்னா நல்ல யோக தசை இருக்கான்றதை செக் பண்ணுங்கள். அது உங்கள் பர்த் சார்ட்டில் நீங்கள் செக் பண்ணலாம். இது கன்ஃபார்மாக நடக்காது அப்படின்னா உங்கள் பர்த் சார்ட்டில் அதுவே தோஷமான கிரகம் தசை நடந்துச்சுன்னா நல்லது சொன்னாலும் அது நடக்கவே நடக்கும், கெட்ட சொன்னால் உடனே நடக்கும். அதான் நிறைய பேர் போடுறீங்க, நல்லது சொன்னால் நடக்குது, கெட்ட சொன்னால் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இன்னொரு விஷயம். அடுத்தது ஜென்ரலாகவே இப்போ வந்து ஒரு ராசிக்கு வந்து சரியில்லாத பலன் இருக்கும்போது அந்த மாதம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா மேக்ஸிமம் அது வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லுவேன். உள்ள எக்ஸ்ட்ராடினரி ஹாரோஸ்கோப் தோஷமே கிடையாது. ஹாரோஸ்கோப்பே சூப்பர் ஹாரோஸ்கோப், தசா புதிய ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அவங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சார்ட்டில் வந்து நமக்கு ஸ்கோர் காமிக்கும், எதெல்லாம் நல்லா இருக்குது, எதெல்லாம் நல்லா இல்லை. இந்த பிரிவினையோடு தான் நீங்கள் பார்த்தா புரிதல் வரும். அப்புறம் லைஃப் ஹாரோஸ்கோப் பற்றி நான் சிலது சொல்லிடுறேன். தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க உங்கள் நண்பர்களுக்கு உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுக்குற தகவல் எதுவுமே வந்து ஒரு 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 அனலைஸ் பண்ணாமல் நான் கொடுக்கல. கம்ப்ளீட்டாக செக் பண்ணி, கம்ப்ளீட்டாக அதை ஃபோர்காஸ்ட் பண்ணி, குளோபலாக என்ன நடக்குது, அதே மாதிரி இந்த டிரான்சிஷனில் வந்து என்னென்ன ப்ளஸ் என்னென்ன மைனஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ முடிஞ்சளவுக்கு உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது வகையில் அவங்களை காப்பாற்றும். நான் ட்ராவல் பிளானை பற்றியும் சொன்னேன், 2025லேயும் வந்து நிறைய இந்த சாட்டர்னுடைய டிரான்சிட்டை பற்றியும் சொன்னேன், உலகத்தோட கூடிய பிரச்சனைகளை பற்றியும் சொல்கிறேன். இந்த வீடியோ இன்னும் நிறைய கொடுக்குறேன், கிளாரிட்டியை புரிஞ்சுக்க பாருங்கள். ஸோ www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட்டில் வந்து ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கும். டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு அஸ்ட்ராலஜிஸும் இருக்காங்க, இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதுக்கும் ஆட்கள் இருக்காங்க, ஸோ கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸும் இருக்காங்க, பேக் ஹேண்டில் வந்து இதுக்கு இந்த வீடியோ பண்ணுறதுக்காகவும் அதுக்கு பேக் ஹேண்ட் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காங்க. ஸோ ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். இது எல்லாருமே அவங்கவுங்களுடைய எஃபர்ட்டை போட்டு தான் ஒரு வீடியோவை கொண்டு வந்து முன்னாடி நாங்கள் நிறுத்துகிறோம். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ, உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் மலேசியாவில் இருக்கலாம், சிங்கப்பூரில் இருக்கலாம், யூஎஸில் இருக்கலாம், கனடா இருக்கலாம், கல்ஃபில் இருக்கலாம், நீங்கள் வந்து ஆஃப்ரிக்காவில் இருக்கலாம், உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் கூட நீங்கள் எந்த பார்ட் ஆஃப் இந்தியா இருந்தாலும் சரி, ஸோ உட்காந்துட்டு தான் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா எங்களோட கன்சல்டேஷன் பேச முடியும், எங்கள் டீம் அஸ்ட்ராலஜிஸ்ட்டும் பேச முடியும்.
ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சர்வீஸ் இருக்கோ எல்லா சர்வீஸும் ஆட் பண்ணிட்டே இருக்கோம். சம் ப்ராடக்ட்ஸ் ஸ்பிரிச்சுவலாக சில ப்ராடக்ட்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து இது எங்கே கிடைக்கும், அது எங்கே கிடைக்கும் கேட்கறதுனால வி ஹவ் அரேஞ்ச் தட். ஸோ உங்களுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் பவரோட ஒரு பாசிட்டிவிட்டியோட அதையும் வேணா நீங்கள் ஆர்டர் பண்ணியும் எடுத்துங்க. எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணால் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க, சர்வீஸை பெஸ்ட்டாகவும் பண்ணுவாங்க. இதை தவிர இப்போ குளோபலாக வந்து 2026 நடக்கக்கூடிய அந்த அப்சர்வேஷன் நான் க்ளோஸாக பார்த்தேன். ஏப்ரலில் இப்போ நான் இந்த ராசி பலன் சொல்லும் போது ஏப்ரலை பற்றியும் சில விஷயம் சொல்கிறேன். ஏப்ரலில் கரெக்டாக 2nd ஆஃப் ஏப்ரல் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சனி ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகும். இந்த கன்ஜெக்ஷன் வந்து நல்லதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நாட். ஏன்னா இது என்ன பண்ண போகுதுன்னா இன்னும் வந்து ஆட்களை வந்து ஒரு மாதிரி ஒரு மூர்க்கத்தனமாக வெளிப்பிடித்த மாதிரி மாற ஆரம்பிக்கும். இது வந்து உலகளாவிய நடவடிக்கைகளை பற்றி நான் பேசுகிறேன். இது வந்து இண்டிவிஜுவல் ராசியை பற்றி சொல்ல, உலகத்தில் உள்ள முக்கியமான தலைவர்கள், முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல உள்ள தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கோபம், வெறுப்பு, ஒரு ஆக்ரோஷம், ஒரு ஈகோ வந்து டெவலப் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி தமிழ் புத்தாண்டை அதை நான் கனெக்ட் பண்ணுறேன். 14th ஆஃப் ஏப்ரல் கரெக்டாக தமிழ் புத்தாண்டு வந்துடும். அப்போ தமிழ் புத்தாண்டு என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். இப்போ பராபவ, இந்த பராபவ அப்படின்ற வருஷத்தை பற்றி ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்கள். இது வந்து தமிழ் வருடங்களில் 40வது வருடம், அதாவது 1லேருந்து 60 வருடம் தமிழ் வருடம். அந்த 1லேருந்து 60 வருடத்தில் வந்து 40வது வருடம் தான் இந்த பராபவ. இந்த வருடத்தை பற்றி ஒரு குறிப்புகள் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அது சும்மா கூகுள் கூட பண்ணி பாருங்கள், இல்லை பஞ்சாயத்து எடுத்து பாருங்கள். அந்த வருடத்தை பற்றி என்ன குறிப்பு அப்படின்னா, நெருப்பால பயமோ, இது வந்து என்னென்னா தனி மனிதனுடைய ஈகோ, ஒரு அதர்ம காரியங்கள் செய்கிறது, ஒரு மாதிரி ஒரு அநீதி இழைக்கிறது, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இல்லை ரியலைசேஷன், அந்த மாதிரி ஒரு வருஷம் தான் இந்த பராபவ. ஸோ இந்த வருஷமே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ உலகம் ஃபுல்லாக கலக்கம், குழப்பம், போர், பிரச்சனைகள், மன வருத்தம், அழிவுகள், தீயது அழியிறது, இல்லை ரியலைசேஷன், இல்லை மக்களுக்கு இழைக்கக்கூடிய அநீதிகள், இதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்களாக அதெல்லாம் இண்டிகேட் பண்ணுது. ஸோ அதையும் நான் இப்போ இந்த பிளானட்டரி காம்பினேஷனோட நான் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, குரு மாற போகிறாரு. நிறைய பேர் கேட்டாங்க, குரு பேஜ் ஒரு பாசிட்டிவ் தானே, ஏன் வந்து அது நெகட்டிவாக நிறைய இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணிங்க. நான் சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுங்க. குரு வந்து வெரி வெரி பாசிட்டிவ் பிளானட். அது கெடுதலே செய்யாது. அது பார்க்குற இடத்துக்குலாம் நன்மை தான் உண்டாகும். பட் ஆனால் இந்த முறை வரும்போது மற்ற கிரகங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் அது நல்ல பலனை கொடுக்க போகுது. இந்த முறை அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணல. இந்த முறை தீயதுலேருந்து விலகக்கூடிய வழியும், தீயதெல்லாம் அழிந்து நசுங்கக்கூடிய காலத்தையும் உண்டாக்குறது தான் இந்த குருவுடைய டிரான்சிட்டாக வருது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவில் நிறைய டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணி தான் ஒவ்வொரு முறையும் கொடுக்குறேன். நான் இதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னா, மாதந்தோறும் நடக்கக்கூடிய நிகழ்வில் ஒரு அஸ்ட்ராலஜராக என்ன நான் வந்து ரீட் பண்ண முடியும், நான் என்ன அப்சர்வ் பண்ணியிருக்கேன், அதை எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான மொழியில் வந்து நான் சொல்ல முடியும், இதெல்லாம் தான் நான் பிளான் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இப்போ நான் வந்து இன்னொரு சர்வீஸாக ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோட வந்து கனெக்ட் பண்ண முடியல, சில பேரால் ஃபீஸ் பே பண்ண முடியல, சில பேரால் வந்து என்னால் அவங்களால கனெக்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மெசேஜில் வந்து நீங்கள் யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிங்கன்னா தெளிவாக, அழகாக, ஷார்ட்டாக, கிறிஸ்பியாக நீங்கள் நிறைய உங்கள் டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் போட்டிங்கன்னா என்னால் ஆர்ட்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஸோ நான் அதுக்கு டைம் ஒதுக்கியிருக்கேன். நீங்கள் தெளிவாக, அழகாக நிறைய பேர் போட்டிருக்கேன், நான் ரிப்ளை கொடுத்தெல்லாம் போய் பாருங்கள். ஸோ அப்படி போடும்போது நான் அந்த கமெண்ட் செக்ஷன் நானே ரிப்ளை கொடுக்குறேன். என்னோட ஐடியிலேருந்து தான் நான் கொடுக்குறேன். சங்கர் நாராயண் 999 வரும். அது என்னோட ஐடியில் நான் தான் பர்சனலாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ அதனால் யாருக்கெல்லாம் வந்து என்னை கனெக்ட் பண்ணிக்கணும், ஒரு சின்ன டவுட் இருக்குது, பட் ஆனால் அதுக்காக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியல, எங்களுக்கு ஃபீஸ் பே பண்ண முடியல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து இது சர்வீஸாக தான் பண்ண நினைக்கிறேன். அதுவும் நான் வந்து ஆன்சர் கொடுக்குறேன். இது முதல்ல 2-3 நாள்லேயே நான் கொடுத்துருவேன். ஒரு சிலர் கொஞ்சம் டிலேவாக ரிப்ளை வரும். ஒருவேளை அந்த வீடியோவில் வரல, வேறு வீடியோவில் நீங்கள் கமெண்ட்ஸை போட்டு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச பெஸ்ட் சர்வீஸை நான் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்போவே எங்களுக்கு இருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோட சப்போர்ட் எப்பவுமே உங்களுக்கு உண்டு. காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.